கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மை நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் நீங்கள் எதையாவது குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த வருடம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, எக்ஸடஸ் 14:13, பயப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். அப்ப இந்த காலை நேரத்துல உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க, எதை குறித்தும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்பா இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை இனி உங்க வாழ்நாளில் என்றைக்குமே நீங்க காண மாட்டீங்க. அப்பா எல்லாவற்றையும் மாற்றி போடுவாங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். சோத்திரம். அந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறினது. இன்று இருக்கிற எகிப்தியர் அன்று இருக்கிற எகிப்தியர் அல்ல. அன்று இருந்த எகிப்தியர் கருப்பினத்தவர், இன்று இருக்கிற எகிப்தியர் அவர்கள் அல்ல. அப்பா சொன்னது போலவே அவர்களை பூமியில் இராதபடி செய்தார். யாருக்காக செய்தார்? தன்னுடைய பிள்ளைகளான இஸ்ரவேலுக்காக செய்தார். அடுத்த வசனம் பாருங்க, verse 14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாங்க, நீங்க சும்மா இருக்க போறீங்க. இவ்வளவு நாள் நீங்க யுத்தம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால அப்பா சும்மா இருந்தாங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நீங்க யுத்தம் பண்றதை நிப்பாட்டுங்க, நீங்க சண்டை போடுறத நிப்பாட்டுங்க, நீங்க போய் குறை பேசுறத நிப்பாட்டுங்க, எல்லாத்தையும் நீங்க நிப்பாட்டிட்டு நீங்க அப்பா சமூகத்துல அமர்ந்திருங்க. அப்பா இந்த நொடி முதல் உங்களுக்காக யுத்தம் செய்து அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 25ஆம் வசனம், verse 25, அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். எகிப்தியர் என்ன சொல்றாங்க? இஸ்ரவேலரை விட்டு நம்ம ஓடி போயிடலாம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பகைக்கிற அந்த எகிப்தியர் சொல்றாங்க, வாப்பா நம்ம ஓடி போயிடலாம், அவங்க கடவுள் அவங்களுக்கு துணையா இருந்து யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் உங்களுக்கு விரோதமா யார் இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவங்க சொல்ல போறாங்க, அவங்க கும்பிடுற கடவுள் அவங்களுக்கு துணையா இருந்து யுத்தம் பண்ணுகிறார், இனிமே இவங்க கிட்ட நம்ம மோத முடியாதுன்னு சொல்லி அவர்கள் துண்டை காணும் துணியை காணும் என்று சொல்லி ஓடி போகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர். அந்த அப்பாவுக்கு ஒரு பேரு 15ஆம் யாத்திராகமம் 15:3, எக்ஸோடஸ் 15:3, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அவர்தான் யுத்தத்தில் வல்லவர். அவர்கிட்ட யாராலையும் வாலாட்டவே முடியாது. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவரே யுத்தத்தில் வல்லமையுடையவரா இருக்கிறார். சோதரன். இப்படி அப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, சங்கீதம் 46:10, Psalms 46:10 படி நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்கள் அமர்ந்திருந்து. எங்க அமர்ந்திருக்கணும்? அப்பாவுடைய சமூகத்துல அமர்ந்திருக்கணும். அப்பாவுடைய சமூகத்துல அமர்ந்து பைபிளை நிறைய படிக்கணும். தினமும் பைபிளை நிறைய படிக்கணும். அடுத்து ஜெபம் பண்ணணும். அப்பாவுடைய சமூகத்துல நீங்க அமர்ந்து இருக்கும் பொழுது அப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். சோதரம். கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கணும். எங்க அமர்ந்திருக்க கூடாது? அதே சங்கீதம், Psalms 1:1, சங்கீதம் 1:1, துன்மார்கருடைய ஆலோசனையில நாம நடக்க கூடாது. 2வது, பாவிகளுடைய வழியில நம்ம
நிக்கவே கூடாது. அவங்க தெரியும். அவங்க யாரு? பாவின்னு நமக்கு தெரியும். அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? நிக்கக்கூடாது. பார்த்தா என்ன பண்ணணும்? ஆயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க கூட ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது. அவங்க வழியில என்ன பண்ணக்கூடாதான்? நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. எங்க உட்காரக்கூடாது? பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல. எங்க உட்காரணும்? அப்பாவோட சமூகத்துல உட்காரணும். அவங்க பரியாசக்காரர் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க பக்கத்துல கூட நமக்கு வேலையே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவி உங்களை அறியாம உங்களுக்குள்ள வரும். அது அப்பாவோட ஆசீர்வாதத்தை நீங்க பெறக்கூடாதபடி அதுவே தடையாக வந்து நிற்கும். அதனாலதான் அப்பா சொல்றாரு, நீங்க அமர்ந்திருந்து நானே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடைசியா ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 62:5, Psalm 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாங்க. நீங்க பயப்படாதீங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணுமா? தேவனையே அப்பாவையே நோக்கி அமர்ந்துருங்க. பைபிளை எடுத்து நிறைய படிங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அப்பா சொல்றாங்க, நீங்க நம்புகிறது அப்பாவால நிச்சயமா இந்த காலை நேரத்துல வரும். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல நீங்க பேசிருக்கீங்கப்பா. என் பிள்ளைகளுக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் ஜெயம் கொடுக்க போகிறேன். அந்த எதிராளிகள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓட போறாங்க. ஆமா, இவங்க கூட அவங்க கடவுள் துணையா நின்று நமக்கு யுத்தம் செய்யறாருன்னு சொல்லி அலறி அடித்து கொண்டு ஓட போறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இதையெல்லாம் செய்வதற்கு அப்பா நீங்க கேட்கறது ஒன்றே ஒன்றுதான், வேதத்தை படிங்க. அப்பாவோட சமூகத்துல அமர்ந்து வேதத்தை படிங்க. நீங்க ஜெபத்தை இன்னும் அதிகரித்து பழகுங்க. இன்னும் அப்பா உங்களுக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. நீங்க நம்புகிற காரியம் அவராலே வரப்போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே உங்களுடைய வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளோட வீட்டுல இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு நீரே அப்பா இப்பொழுது உடைய வல்லமை அந்த பிள்ளைகள் மேல் இறங்கி அந்த பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கையை நோக்கி திரும்ப இப்பொழுது நீர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் தகப்பனே, அவங்க பிள்ளைகள் நன்றாய் படிக்கவில்லையே ஸ்தோத்திரம். அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பாரத்தோடு இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க அப்பா அவருடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்ற வார்த்தையின்படி நீரே பிள்ளைகளை தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய எதிர்காலத்தை நீர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். பிரகாசிக்க பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா. அதே போல குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளே இப்போது நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபுவாய் நீர் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உடைய சமாதானத்தை அருளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது அடிபட்டு காயத்தோடு இருக்கிற பிள்ளைகளே இப்பொழுது நீங்கப்பா உம்முடைய வார்த்தையின்படி இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே உங்களுடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அடிபட்டு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளே இப்பொழுதே உங்களுடைய தழும்புலால சுகத்தை தருகிறீர். அதே போல இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் உடைய தழும்புகளால இப்பொழுதே சுகத்தை தருகிறீரப்பா. அந்த நொறுங்கி போன இருதயத்தை இப்பொழுதே உடைய தழும்புகளால நீர் சுகத்தை கொடுத்து அந்த இருதய நொறுக்குதலுக்கான காரணத்தை இப்பொழுதே நீர் அடியோடு மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இந்த நொடி நீர் அற்புதத்தை செய்கிறீர்கள். அவர்கள் என்ன அற்புதம் வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அற்புதத்தை இப்பொழுதே இந்த நொடியை நீர் செய்கிறதுக்காக தேங்க்யூ ஜீசஸ். பார்க்கிற எல்லாரையும் அவர்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக சொல்றேன். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you all. Praise God.